முச்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த தமிழ் கட்சிகளுடைய பிளவு, அது மட்டுமில்லாமல் அந்த பிளவினால் அவர்கள் என்னென்ன விடயங்களை எதிர்நோக்க போகின்றார்கள் என்கின்ற விடய பொருளில் தான் இப்போ இந்த உரையாடல் இருக்க போது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பொது வேட்பாளரை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற ஒரு கட்சி நிறுத்த, அதே கட்சியில் இருக்கிற சிலர் இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கிற மனப்பான்மையை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போவே இந்த தமிழ் கட்சிகளுடைய பிளவு இந்த ஆட்சியில் ஆரம்பிச்சுமாயிட்டு, அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த பிளவு ஆரம்பமாயிட்டு. அதற்கு பிறகான காலகட்டத்தில் முன்னிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கி பின்னர் பிளவடைந்தது பல விடயங்களில் பிளவடைந்திருந்தார்கள், பல கட்சிகள் பிளவடைந்திருந்தது. அது ஒரு வகையில் இருந்தாலும் கூட இப்போ இந்த அண்மை காலமாக நடைபெற்ற பிளவு இந்த தேர்தலில் பலமாக இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளை அடிவாங்க வச்சிருக்கின்றது தான் உண்மை. குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்றார். அதற்கு எதிரான நிலைப்பாட்டில் குறிப்பாக தமிழரசு கட்சிக்குள்ளேயே சுமந்திரன் அதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஸ்ரீதரன் அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றார். அதற்கு பிறகு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கின கட்சிகள் பலதில் சில கட்சிகள் அதற்கு ஆதரவை தெரிவிக்கிற அந்த நேரத்தில் சில கட்சிகள் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றது. இப்போவே அதிலிருந்தே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்திலிருந்து இவர்களுடைய நிலைப்பாடு வேறுபட்டதாக இருக்கின்றது என்று அறிய முடிகின்றது. பிறகு சயித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சுமந்தன் அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்க, அதுவே கட்சியினுடைய ஏகமனதான முடிவாக கடைசியில் முடியுது. அதற்கு பிறகு இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை என்கின்ற ஒரு விடயம் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்கின்றதுதான் உண்மை. தமிழரசு கட்சி நாடளாவிய ரீதியில் சில ஆசனங்களை பெற்றிருந்தாலும் கூட, பெருமளவில் ஆசனங்களை பெற்றிருந்தாலும் கூட, இந்த தென்னிலக்க பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் 3 ஆசனங்களை இந்த வடக்கில் பெற்றது ஒரு மிக பெரிய அடியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆக இது இவ்வாறாக இருக்க இந்த விடயம் உள்ளூராட்சி சபைகளில் தொடருது. ஆனால் உள்ளூராட்சி சபைகளில் இந்த தேசிய மக்கள் சக்தி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தில் தேசிய மக்கள் சக்தி மேலே ஒரு நம்பிக்கையின்மை தமிழ் மக்கள் மத்தியில் எழுது. குறிப்பாக இந்த பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள், அது நீக்கப்படவில்லை. இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த சர்வதேச விசாரணை தொடர்பான விடயத்தை ஜெனீவாவில் விவித ஹேரத்தவர்கள் நிராகரிக்கிற முகமாக பேசியிருந்தார். அப்போ இப்படியாக பல விடயங்களில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த கருத்து கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தது அவர்களுடைய அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்களிப்பு. அதை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் மிகவும் சாதகமாக பயன்படுத்தி அவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தேசிய மக்கள் சக்தியை உள்ளுக்கு கொண்டுறக்கூடாது, உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்ற விடக்கூடாது என்ற உறுதியாக இருந்தார்கள். அது ஒரு பாராட்டை பெற்ற விடயமாகவும் அமைந்திருந்தது. ஏனென்றால் ஓரளவுக்கு அவர்கள் தங்களுடைய கட்சிகளை அல்லது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளை விமர்சித்திருந்தாலும் கூட, இப்போ உதாரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் விமர்சித்திருந்தாலும் கூட இந்த ஒரு பொது நிலைப்பாட்டில் இருந்தார்கள், தேசிய மக்கள் சக்தியை உள்ளே கொண்டு விடக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அது பெரும்பாலும் பாராட்டை பெற்றது. அந்த வகையில் அவர்கள் கொடுத்த இந்த பிரச்சாரங்கள் உள்ளூராட்சி சபைகளில் அவர்களுக்கு ஒரு பெருமெடுப்பில் மக்களின் ஆதரவு இருக்கின்றது என்பதை அவர் மக்களுடைய வாக்கள் மூலம் காட்டுகிறது. ஆனால் இருந்தாலும் கூட பிறகும் அவர்கள் பின்னடைவை சந்திக்கின்றார்கள். இந்த 7ஆம் அறிவு படத்தில் மீண்டும் தம்முடைய கால கணிதத்தில் சீனர்கள் தவறிழைத்தார்கள் என்ற மாதிரி மீண்டுமே அவர்கள் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டில் மாறக்கூடிய ஒரு சூழலை அண்மை காலமாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்கள் பெருமடப்பில் வாக்களை பெற்றிருந்தாலும் கூட தமிழரசு கட்சிக்கு ஒரு அதிக வாக்கள் கிடைத்திருந்தது மாநகர சபையில், ஜாழ் மாநகர சபையில். அதற்கு பிறகான நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தது, அதாவது வீட்டு சின்னம், சைக்கிள் சின்னம். அப்போ இதிலேயே இவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமையின்மை காரணமாக இவர்கள் முரண்படுகின்றார்கள். அடுத்தாக இருக்கிற தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சி என்ற சங்கு சின்னம். சங்கு சின்னம் 6க்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்க போகின்றது. அதில் தான் இவர்கள் மும்முரமாக நின்றார்கள். அதில் தமிழரசு கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் இறுதியில் தமிழரசு கட்சிக்கும் சங்கு சின்னத்துக்கும் தான் தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தான் கூட்டணி என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்தது. ஆனால் பின்னைய காலகட்டங்களில் ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்று நாங்கள் இதில் பார்க்கணும். சமூக வலைத்தள ஊடகம் ஒன்றில் வெளியான பதிவுகள் மூலமாக நாங்கள் ஒரு சில விஷயங்களை இதில் அலசி ஆராய வேண்டி இருக்கிறது. அதாவது இந்த
சுமந்திரன் அவர்கள் அண்மையில் அபுதாபிக்கு பயணமாக இருந்தார். அதற்கு பிறகான காலகட்டத்தில் முதல்ல வந்து இந்த சங்கு சின்னம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வவுனியாவில் சங்கு சின்னம் அதிக வாக்களை பெற்றிருந்தது. அந்த வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி சங்கு சின்னத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பட்சத்தில் ஜாழ் மாநகர சபையில் ஆதரவு தெரிவிக்கின்றது. அதை வந்து கிவின் டேக் கொடுத்து வாங்குற மாதிரி சில சபைகள் வந்து பயந்தளிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடில் இருந்தவர். பிறகு இந்த சுமந்திரன் அவர்கள் வெளிநாடு சென்ற பிறகு இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த CVK சிவஞானம் அவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நல்லிணக்க அடிப்படையில் இந்த சங்கு சின்னம் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தால் சில சபைகளை கைப்பற்றலாம் தமிழரசு கட்சி என்ற பொருளில் பேசப்பட்டது. இதில் என்ன நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா சபைகளையும் தமிழரசு, அதாவது பெரும்பாலான சபைகளை தமிழரசு கட்சி தான் கைப்பற்றும் இந்த நல்லிணக்க அடிப்படையில் என்றவர்கள் பேசுவதன் மூலமாக சங்கு சின்னத்துக்கு எந்த ஒரு சபையுமே கிடைக்காது என்ற பொருள்படத்தான் அந்த தொலைபேசி உரையாடல் இருந்தது என்கின்ற வகையில் அந்த தனியார் ஊடகம், அதாவது சமூக ஊடகம் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த நிலைப்பாடு தொடர்பாக பலரும் விமர்சனங்கள் முன்னெடுத்திருந்தால் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மீண்டும் தமிழரசு கட்சிக்குள்ளேயும் சங்கு சின்னத்துக்குள்ளேயும் பிளவு ஏற்படுதா என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் அந்த விமர்சனம் தான் முன்வைக்க வேண்டிய மாதிரி இருந்தது. இதில் யார் அடி வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த இந்த இப்படி ஒரு நிலைப்பாடு நடந்தால் இந்த சங்கு சின்னத்தில் பயணிக்கிறார்களுக்கு இந்த சபைகள் இல்லா போவோம் என்கின்ற பொருள்பட பேசப்பட்டது. ஆனால் அதிலிருந்து விலகி அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவை தெரிவிக்கின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது. பிறகு சுமந்திரன் அவர்கள் இலங்கைக்கு வந்த பிறகு சுமந்திரன் அவர்களோட பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொன்னாங்கன்னா, இந்த தமிழரசு கட்சியினுடைய பேசி தமிழரசு கட்சி இந்த நிலைப்பாடெலாம் இருக்குது, அவர்களோட பேசி ஒரு சாதகமான முடிவை எடுக்கலாம் என்கின்ற பொருள்பட சுமந்திரன் சொன்னார் என்கின்ற விடயமும் அதில் பேசப்பட்டது. அதற்கு பிறகு CVK சிவஞானம் அவர்கள் வந்து இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு தொலைபேசி அழைப்பையும் மேற்கொள்ளவில்லை, நான் இந்த மாந்தை கிழக்கில் வந்து செல்வம் அடைக்கல் நாதனோட மட்டும் பேசியிருந்தேன், மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் வந்து என்ன வகையில் இந்த ஆட்சி அமைக்க முடியும் என்ற பொருள்பட. ஆனால் அது தொடர்பாகவும் சுமந்திரன் மந்தாபுரம் தான் மேலும் விவாதிக்கலாம் என்று தான் நாங்கள் அந்த விடயத்தை முடித்திருந்தோம். ஆனால் நாங்கள் இது தொடர்பாக, அதாவது இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் இதில் பேசவில்லை, அது அந்த சபைகளை பயந்தளிப்பது தொடர்பாகவும் எதையுமே பேசவில்லை என்கிற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். எப்பயுமே இந்த சங்கு சின்னத்தினுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தமிழரசு கட்சியினுடைய கதவுகள் திறந்தே இருக்கும் என்ற பொருள்பட CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது அந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பண்டியில் நிறைவேற்று குழு கூட்டத்தின் பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்று குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்கள்ட கருத்துரையாற்றிருப்பது ஒரு செய்தியாளர் வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கேட்கின்றார், என்னென்னா தென்னிலங்கை கட்சிகளோட நீங்கள் பேச்சு நடத்தி இருக்கின்றீர்களா அந்த கூட்டணி அமைப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எந்த ஒரு தென்னிலங்கை கட்சியோடையும் நாங்கள் பேச்சு நடத்தியில்லை, நாங்கள் வந்து தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளோடு தான் பேச்சு நடத்தியிருக்கின்றோம், அந்த கட்சிகளோட பேச்சு நடத்தி தான் சில சபைகளை கைப்பற்றுறதில் சில சபைகளில் ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக நாங்கள் இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம் என்கிற பொருள்பட அவர் பேசியிருந்தார். ஆகவே இங்கே இன்னொரு நிலைப்பாடு இருக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பேச்சு நடத்தியிருந்தால் தமிழரசு கட்சி தொடர்ந்துமே இந்த குறிப்பிட்ட நிலைப்பாட்டில் இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, இதிலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட அவர்கள் இந்த சங்க சின்னத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்து ஜனநாயக ரீதியால் இந்த சபைகளை பிரித்து கொடுத்தா சபைகளை பிரித்து அவர்கள் கைப்பற்றுவார்கள் இருந்தால், அதாவது சங்க சின்னத்துக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் என்று யார் யார் முன்னிலை வைக்கின்றார்களோ அந்த சபைகளை கைப்பற்றுவார்களாக இருந்தால் இந்த நிலைப்பாடு சரியானதாக அமையும். சரி, அப்போ பெரும்பாலும் தமிழரசு கட்சி தொடர்ந்துமே இந்த நிலைப்பாடு பயணித்தால் சங்குக்கும் சைக்கிளுக்கும் தான் கூட்டணி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெறும் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆக தமிழரசு கட்சி சபைகளை கைப்பற்றக்கூடாது என்ற நிலைப்பாடு இருக்கிற இன்னொரு கட்சி என்று பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி. அப்போ தேசிய மக்கள் சக்தி இந்த தமிழரசு கட்சி உள்ளவரா சந்தர்ப்பத்தில் தமிழரசு கட்சிக்கு எதிராக அல்லது தமிழரசு கட்சி உள்ளவராமல் இருக்கிறதுக்காக இந்த சங்கம் சைக்கிளும் கூட்டணி அமைப்பதாக இருந்தால் அதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. ஆகவே இனி முடிவெடுக்க வேண்டிய கட்சி எதென்று பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி எந்த வகையில் இந்த சபைகளை பகிர்ந்து கொடுப்பது என்பது தொடர்பாக அவர்கள் தெளிவாக சொல்லணும். ஆனால் இது தொடர்பாக
யார் சிவிகே சிவஞானம் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுத்துக்கணும், இந்த தொலைபேசி உரையாடல் இதையும் தான் முன்னெடுக்கலைன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தகவல் சில நேரம் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டதாகவும் அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக கூட இருக்கலாம். ஆகவே இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்க சின்னத்தில் பயணிக்கிற கட்சியினுடைய நிலைப்பாடும் தான் இனி அவர்கள் என்னத்தை செய்ய போன்றார்கள் என்ற கேள்வி எழுகிறது. பெரும்பாலும் இந்த எடுத்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் தமிழரசு கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் தான் கூறப்பட்டது. ஆகவே தமிழரசு கட்சியின் போக்கு பிழையானதாக இருந்தால் இனி வருங்காலங்களில் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்று வைத்துக்கொள்ளும். ஆனால் இதால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள். ஒன்று தமிழ் மக்கள் இனி தமிழ் தேசிய பரப்பில் பயண கட்சியில் நம்புறதா இல்லையான்ற கேள்வி ஒன்று எழுது. ஏன்னா ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயண கட்சியை நம்பினார்கள், பின்னர் அவர்களால் கைவிடப்பட்டார்கள் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. பிறகு அவர்களே வேறு வேறு நிலைப்பாடுகள் இருந்து கட்சிகள் ரீதியாக பிளவடைகின்றார்கள். பிறகு இப்போ மக்கள் ஒரு நல்ல ஒரு வாக்களை அவர்களுக்கு அளித்திருந்தாலும் கூட மீண்டுமே இந்த பிடுங்குப்பாடு அவர்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த மக்களின் நிலைப்பாட்டில் தான் இனி ஒரு கேள்வி ஒன்று எழுது, யாரை நம்புவது? அப்போ இப்படியான நிலைப்பாடுகள் வருகின்ற பொழுதுதான் தென்னிலங்கை பரப்பில் பயணிக்கிற அல்லது சிங்கள கட்சிகள் உள்ளே வர்றதுக்குரிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதுதான் பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது. ஆக உண்மையிலேயே இந்த பிடுங்குப்பாடு எதுவுமே இல்லாமல் சைக்கிள், சங்கு, தமிழரசு கட்சி, வீடு மூன்றுமே ஒரு கூட்டணியாக இணைந்து அல்லது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் இந்த விடயம் ஒரு தென்னிலங்கை கட்சி உள்ளே வருவதற்குரிய சாத்தியக்கூறு கூட இருந்திருக்காங்க. வரவு செலவு திட்டமெல்லாம் சரியான முறையில் போயிருக்கு. ஆனால் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களாலும் சரி வெளியிலேருந்து பார்ப்பவர்களாலும் சரி முன்வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் இன்னுமே ஒற்றுமையோடு இயங்க இல்லை. அவர்களுக்கான வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் அதை உதாசீனம் செய்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இற்றை வரைக்குமே இருந்த வண்ணமே இருக்கிறது. தொடர்ந்தும் சந்திக்கலாம். இது போன்ற தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முஸ்பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்துமே உங்களுக்கு எங்களுடைய தகவல்கள் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.